மார்கன் ஓகே. விஜய் ஆண்டனி படம் வந்து ஓடிடியில் வந்துச்சு, என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்க்கணும்னு வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் பார்த்தேன். ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி வந்து ஹீரோவே கிடையாது. உண்மையை சொல்ல போனால் அஜய் தீஷன் இருக்கார்ல, அவரோட நெஃப்யூ, அவரோட மச்சான் இருக்கார்ல, அவர் தான் இந்த படத்தில் ஹீரோ. அவர் யார்கிட்ட தான் ஃப்ளாஷ்பேக் வச்சு கேரக்டர் டெப்த்து ஆர்க்கெலாம் எழுதியிருந்தாங்க. விஜய் ஆண்டனி கேரக்டர் சும்மா அந்த படத்தில் இருக்கு, அவ்வளோதான். அவர் மச்சானை வந்து இது பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காரு படத்தை. தப்பு சொல்ல மாட்டேன். தனுஷும் எடுத்தார், அவர் மச்சானை வச்சு ஒரு பீம் எடுத்தார். அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் நிஜமாலே கதைன்னு ஒன்று இருந்தது, ஸ்க்ரீன் பேன்னு ஒன்று இருந்தது, பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே கொஞ்சம் லேக் அடித்தாலும் பேசிங் இஷ்யூ இருந்தாலும் படம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம பாராட்டி ஆகணும். படத்தில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனியை தவிர்த்து எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் ஆக்டிங் கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும். அஜய் தீஷன் கிட்ட வந்து விஜய் ஆண்டனி வந்து உண்மையை சொல்ல போனால் வேறு என்ன சொல்கிறது. இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸில். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அதை சொன்ன மெசேஜும் கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு படம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சு. தரமாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான்.